ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு சூப்பரான எஃப்டி, அதாவது ஸ்பெஷல் எஃப்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 400 days, அதாவது அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் எடுத்தோம் அப்படின்னா 13 to 14 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ஷார்ட் பீரியடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும். அடுத்தது இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டர் ரிட்டர்ன்ஸும் இருக்குது, கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த ஸ்கீமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இதில் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணலாம், மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் நீங்கள் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 10,000 பே பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சமாக இப்போ நம்ம சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 below 2 crore உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் வேலை எடுத்துக்க முடியும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அப்படின்ற பேசிஸில் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன, அதாவது 1/10/2024 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன. ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 27/9/2024 அன்றைக்கி வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் பார்த்தீங்க அப்படின்னா 7.30% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 8.05% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஜென்ரல் பப்ளிக்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அதாவது இப்போதைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக 27/9 அன்றைக்கி வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டென்யூர் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 400 days இருக்குது. ஸோ இந்த வீக்கு ஃபுல்லாகவே பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற எஃப்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் எவ்வளோ ஸ்பெஷல் எஃப்டிலாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பேங்க் ஆஃப் இந்தியா கால்குலேட்டர் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் மூலமாகவே பேங்க் ஆஃப் இந்தியா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் அப்படின்னு என்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் டெபாசிட் அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு பீரியட் வந்து 400 days, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.3, அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். அடுத்தது உங்களுக்கு வந்து நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டோட்டல் மெச்சூர்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1,18,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் 8,000. ஸோ இதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் டெபாசிட் அமௌண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் அந்த கர்சரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க இதில் வந்து 7.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஸோ அதாவது 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 lakh, அதாவது 10 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் உங்ககிட்ட பல்க் அமௌண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எஃப்டியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது இதில் வந்து டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ டிடிஎஸ் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,000 மேலவும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 மேலும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணால் அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ 10% ஆஃப் சார்ஜஸ். அதை பிடிக்கக்கூடாது அப்படின்னா ஸோ ஃபார்ம் H and G இருக்குது. ஸோ அதாவது சீனியர் சிட்டிசன் ஃபார்ம் H வந்து சப்மிட் உங்களுடைய பேங்க்கில் சப்மிட் பண்ணும்போதோ அல்லது எப்படி நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபார்மோடு தான் சேர்த்து கொடுப்பாங்க. அதில் நாமினி நேமு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ டிடிஎஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா
உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, ஸோ உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் அன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்றைக்கி கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பயனுள்ள வீடியோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வரும். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.